எல்லாம் மீன் கட்டி போட்டுருவோம். நான் வெட்டிக்கிறேன். 2 கிலோ பீஸ் தான் கேட்டாங்க. மீதி இரும்புக்கு வெட்டி கொடுத்துட்டா சரி என்னவா ஊருவாக்கு மட்டும் 2 கிலோ கேட்டாங்களா? கடை மட்டும் 2 கிலோ வர மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் இரும்புக்கு வெட்டி கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 கிலோ 400 பீஸ் கரெக்டாக வந்துச்சு ராஜா. இன்னும் தாங்க 300-350 கேட்டா. நானும் அப்படி சாப்பிட்ற மாதிரி நல்ல சின்னதாக அழகாக வெட்டுறேன். நான் தான் வெட்டுவேன். சரி இப்போ இதுலேருந்து நம்பர் ஃபோனில் சார்ஜ் ஏறல ராஜா. அந்த நம்பரில் அந்த செல்லில் இருந்துச்சு. இல்லை கூப்பிட்டு சார்ஜ் ஏறல. புது செல்லு லட்சம் வாங்கினேன் 2 நாளைக்கு. நாங்கள் கூட நல்லா தான் எனக்கா தெரியும். யாரு ஊர்லேயே இல்லையா? இந்த ஆத்துக்கிழமை கடையில் தான். ஆத்துக்கிழமை கடையில் தான். ஊர்லேயே இல்லைனாக்கா கடையில் தான். ஊரில் எங்கே செல்லு தேவையான வெளிப்பிடு தான் ஒன்றா. நான் தான் சொன்னேன். நான் ஆல்ரெடி சதீஷ் மட்டும் ஃபோன் பண்ண சொன்னேன். அவன் என்னன்னா சரி அதான் சதீஷ் முன்னாடி ஃபோன் பண்ணிட்டேன். உனக்கு 2வது ஃபோன் பண்ணேன். ஓசி தூங்கணும் போனேன் வானமா போனாங்க. அக்கறையும் கேள்வி கேட்டு சொல்கிறேன் வேணா. அக்கறையுமே கேட்டு வேணா ஃபோன் பண்ணுறேன். உங்ககிட்டே கேட்டு ஃபோன் பண்ணுறது. ஆமாம் பெருக்கிட்டு முடிச்சு நீ தான் போன தடவை சொன்ன அப்படின்ட்டு தான். அவரு பட்சம் கொடுப்பாரு, வாங்க மாட்டாரு. அதில் நான் என்ன போட்டேன்? யாரு இங்கே கொடுக்கறது வாங்க மாட்டேன். என்னது கொடுங்க? ஓ அவங்க இன்னொன்று விஷயம் தெரியாது பேசுறது. நம்மளோட டைமிங்கே வேறையா? அப்படி கிடையாது. சின்னதாக இருக்கு போட்டேன். இல்லைண்ணா இல்லைண்ணா இது ஓகே பாருங்க. இதுவே சார்பா இருக்கான். டியூனா ஃபிஷ் பண்ணணும் நம்ம. ஐயா போய் பண்ணுங்க. அடவா பேசிங்க. ஒரு வீடியோ போயிடுச்சுல நல்ல வீடியோ. டியூனா அம்மா என்னல அதுதான் நானும் எப்படி வந்து பேசி சொல்லிட்டீங்க. நானும் என்னல 415 10 பீஸ் இருக்குன்னு வச்சுங்களா. அது இந்த தூண்டு மீனே இது மட்டும்தான் வந்து ஒரு போட்டு தான் வந்து கொடுக்குது. இல்லைன்னா அது கூட கிடையாது. எல்லா மீனும் ஒரே போட்டு வருதுதானா? இல்லைப்பா ஒரு போட்டு மீன் தான் இருக்கு. ஒரு போட்டு 2 போட்டு இருக்குல்ல. அந்த கத்தி அவருக்கே உடம்பு மடங்குது. என் கத்தி என்ன பண்ண முடியும்? என் கத்தியெல்லாம் சார்பாக இருக்கு கத்தி. நாலாயிரமா வரும். இது பீஸ் நிறைய வரும்ண்ணா. இது இதுதான் இருக்கா கடை குண்டு குண்டாக போட்டிருக்கு. அழகா பெருசாக போடுற பிரச்சனை இல்லை பாருங்க. நானா போடுறேன். கத்தி கிடைப்பா. கத்தி வெட்டுற கத்திலாம் வந்து சும்மா குழந்த மாதிரி. இது குழந்த மாதிரி கத்தி. ஒரு கத்தி வேஸ்டாக போச்சா? ஒரு கத்தி போச்சு. அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் நல்லா இது ஃபுல்லாக நமக்கு ஹெல்ப் பண்ண கத்தி. அது ஃபுல்லாக என்ன ஞாயிற்றுக்கிழமை
மாலை மட்டுமானது இல்ல அவ்வளோ சவுண்டாக சொல்றது பாரு அவர் அச்சுதான் அவர் எப்படிங்க இதுவே ஒரு 100 பீஸ் வேணும் உங்களுக்கு. ஓகே இவ்வளோக்கெல்லாம் எங்கே போய் ஓகே ஏப்பா காசு கொடுத்து நானே பண்ண போறேன். லேடு தான் தெரியுமோ அப்படின்னா அம்மா கேர கொடுமா ஏ 2 கிலோ தரமா ஏம்மா எந்த கூட கிடைக்காதுமா ஐயா 100 பீஸ் வந்துருக்கு. அடையார் கொடுத்துடலாமா? மேலே இருக்கும் அடையார் கொடுத்துருக்கா அவன் சாப்பிட்டா மாதிரி இருக்கா 100 பீஸ் மாதிரி தான் இருக்கான். அதாவது பீஸ் சின்ன சின்னது துண்டு பீஸ் தான் கேட்பாங்க. புதுசாக வேணுமோ பாருங்க இல்லைப்பா இது சென்ட்ரல் பாஸ் இருக்கிற வேண்டிக்கா ஊழியக்காரங்க தான் விசுவாசிகள்லாம் 100 பேருக்கு 30 பேர் வருவாங்க. ஊழியக்காரங்க அவ்வளோதான். எங்களுக்கு போன மாதம் கடைசி ஒரு 5 நாள் தான் பிறகு சுத்தியரிக்க வச்சு ராபவன் வச்சு போனாங்க. இந்த வாரம் சுத்தியரிக்க ராபவன் சென்ட்ரல் பாஸ் ஆடுவான். எல்லாத்தையும் போட்டேன்னா எல்லாத்துலேயுமா சொல்லலாம் 10 அப்படி